வணக்கம். நம்ம லாஸ்ட்டு வந்து மாடி தோட்டம் வந்து ஒரு டூர் மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம வீட்டு கீழே இருக்க வந்து செடிங்க மரம்லாம் வந்து ஒரு டூராக பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வந்து கீழேயும் வந்து நிறைய செடிங்களாம் இருக்குது, ப்ளஸ் வந்து மரங்களும் நிறைய வச்சுருக்கோம். எல்லாத்தையும் வந்து ஒரு வியூவாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் முதல்ல பார்க்க போகிறது வந்து ஒரு ஹைப்ரிட் கொய்யா தான். இதிலே பார்த்திங்கன்னா இப்போயே ஃபுல்லாக வந்து நான் வாங்கிட்டு வரும்போது மொட்டு இல்லை, இப்போ ஃபுல்லாக வந்து மொட்டு வச்சுருக்கு. இது வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் வரக்கூடிய கொய்யா. ஸோ இதில் வந்து நம்ம கூடயே பார்த்திங்கன்னா கரும்பும் வச்சுருக்கோம். நம்ம வாங்கி வந்து யூஸ் பண்ண கரும்பு தான் அது. அதோட முனையை வச்சும் நல்லா சூப்பராக வந்திருக்கு கரும்பு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து வச்சுருக்கோம், சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து அறுவடையே பண்ணலாம், உள்ள கிழங்குலாம் நல்லா பெருசாக இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து அறுவடை வீடியோ போடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாவக்கொடி இங்கே போட்டிருக்கோம். கீழே வந்து மேலேயும் இருக்குது, கீழே போட்டது வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பிஞ்சுகள் வந்து நிறைய விட்டுருக்கு. இங்கே இருக்குது, இந்த உள்ளே இருக்குது. அதுமாரி ஒரு 4-5 பிஞ்சு வந்து எப்பயே வந்திருக்கு. இதுதான் வந்து அறுவடை பண்ணும்போது நம்ம வீடியோ பண்ணுறோம் கண்டிப்பாக. இது வந்து தூதுவளை செடி. இது வந்து அடை செஞ்சு சாப்பிடுவாங்க, தொகையல் செய்யலாம். ரொம்ப வந்து நல்லது, வந்து கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லது. இதுவும் நம்ம வச்சுருக்கோம் வீட்டில். குண்டு மல்லி செடி, இதுவும் வந்து நம்ம பூக்கள் பூத்துது இப்போ தான், பார்த்திங்கன்னா தெரியும். இன்னும் வந்து அரும்பு மறுபடியும் புது இலைங்க வந்தால் வைக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. பாவக்காய் கொடியே பார்த்திங்கன்னா ஒரு லெமன் செடியும் வளருதுனால சூப்பராக வளருது. லெமன் வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அது வந்து ஏன்னா அது மரமாகி காய்க்கிறதுக்குள்ளேயே பல வருஷம் ஆகிடும். அது வந்து கண்டிப்பாக அதை நல்லா காப்பாற்றி வளர்க்கணும் நாங்கள். இது ஒரு நித்திய மல்லி செடி. இதுவும் வந்து நம்ம பதியம் போட்டு எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம தெரிஞ்சவங்க வீட்டிலேருந்து. இதுவும் இப்போ புதுசாக எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் இந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா பாவக்காய் கொடி ஒன்று வந்து வருது, இன்னொன்று வந்து அவரைக்காய் கொடி ஒன்று மேலே வரைக்கும் ஃபுல்லாக ஏறிடுச்சு. அப்புறம் உள்ளே வந்து நிறைய விதை போட்டிருக்கோம். பசலை, இது வந்து கனகாம்பரம், ஒரு 3-4 செடி இருக்குது இதில். இது வந்து பப்பாளி வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு பழம் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். நல்லா செம்மையாக அந்த பழம் பார்க்குறதுக்கு. அந்த விதையை வந்து எடுத்து நம்ம போட்டோம், பார்த்திங்கன்னா ஒரு 3 செடி முளைச்சிருக்கு. நல்லா வந்தால் இதையும் வேறு இடத்துக்கு மாற்றணும். ஓகே, இப்போ நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டோம். இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்ம முள்ளங்கி வந்து விதை போட்டிருக்கோம். விதை போட்டு ஒரு 6 days ஆகிருக்கு. இதோட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நாற்று வந்துருக்கு. இன்னும் கொஞ்ச நாட்டில் வந்து மாற்றிடுவோம் நாங்கள். ஓகே, இது வந்து ஒரு பவழமல்லி செடி. அந்த பூ நல்லா சூப்பராக வாசமாக இருக்கும். அது இப்போ இன்னும் மொட்டு எதுவும் வைக்கலை, நம்ம வச்ச பிறகு வந்து ஒரு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மஞ்சள் கனகாம்பரம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும், மொட்டு நல்லா ஃபுல்லாக வச்சுருக்கு இந்த இடத்துல. கண்டிப்பாக வந்து பூ விடும்போது உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறோம். இதிலே பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி வச்சுருக்கோம். சீமை பொன்னாங்கண்ணிலே மேலே நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் சிவப்பு கலர் காமிச்சோம். இது வந்து இதுலேயே வந்து வெள்ளை பொன்னாங்கண்ணி சொல்லுவாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறது வந்து சந்தன மரம். இது வந்து நர்சரிலேருந்து வாங்கி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இலைகள்லாம் நல்லா வருது. இந்த கிளைமேட்டுக்கு வந்து நல்லா வருதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வருமான டவுட் இருந்தது. அது நீங்கள் இந்த இலைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே வந்து புதுசாக இப்போ வந்த இலைகள் தான், சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மருதாணி செடி. இலைகள்லாம் நல்லா வந்திருக்கு, செடியும் வந்து நல்லா உயரமாக வந்திருக்கு. ஆனால் நாங்கள் வந்து நுனியை வந்து நறுக்கி வந்து பார்த்திங்கன்னா உயரம் ரொம்ப போகாமல் தொட்டிலே வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம். இது வந்து சுண்டைக்காய் செடி, ஒரு 2 செடி வச்சுருக்கோம், இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து 5 மணி பூ. பூக்கள் வந்து இப்போ 5 மணி 5:30 ஆகிடுச்சு, பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் நிறைய மொட்டுக்கெல்லாம் வந்து வச்சுருக்கு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது செடி, வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்திருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கையோட கட்டிங்ஸ் வச்சுருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா பாவக்காய் விதை போட்டோம், வந்திருக்கு. அப்புறம் வந்து சிலோன் பசலையும் வந்து இதிலே வளர்ந்துருக்கு. நம்ம இன்னும் சிலோன் பசல் நிறைய இடத்துல வச்சுருக்கோம், பட்டு சும்மா இடம்னு சொல்லிட்டு நம்ம இதுலேயும் வச்சுருக்கோம். அடுத்தது வந்து பாரிஜாதம். இது கூட நம்ம வீட்டில் வந்து நிறைய இடத்துல இருக்குது. மொட்டை ஒரு டைம் தான் வந்து இப்படியே பூக்கள் வந்து எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில். இது சூப்பராக வந்திருக்கு. இந்த இலையெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பிரம்மாண்டமாக இருக்கும். அது வந்து ஒரு ஏலைக்கு வாழை மரம். அது நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போதுமான வெளிச்சம் நல்லா கிடைக்கிறதுனால நல்லா செழித்து நல்லா வளர்ந்துருக்கு. சீக்கிரமாக குளத்தல்னால் அது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட்டு வரும் உங்களுக்கு. இது ஒரு பிங்க் கலர் செம்பருத்தி. இலெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருக்குது, பட்டு நல்லா பூத்துன்னு தான் இருந்தது. இப்போ கொஞ்சம் பூச்சி அரித்து கொஞ்சம்
பார்த்தா கூட தெரியும், இதில் வெள்ளை அந்த இந்த பூச்சி இருக்குது. அதனால் களைலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போதைக்கு பக்கத்துலேயே வந்து முருங்கை கிளை வச்சுருக்கோம். கிளை வந்து இப்போது முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. தரையிலையும் பார்த்திங்கன்னா நம்ம சீமை பொன்னாங்கண்ணி தான் நிறைய வச்சுருக்கோம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. வந்து வயிற்று புண்ணுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. இது வந்து ஒரு நல்ல ஹெர்பல் பிளான்ட்டு தான், திருநூறு பத்திரிக்கைன்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட்டு இதில் வந்து இப்படி கையை வச்சுட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணாலே பா செம்ம வாசனையாக இருக்கும். இதில் வந்து ஒரு பூக்களும் பூக்கும் வந்து ஒரு ஹைட்டாக வந்து எப்படி துளசி இருக்கோ அதே மாதிரி தான் இது. ஓகே, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு செவ்வாழை மரம் தான் இது. இலைகள்லாம் வந்து சூப்பராக ஆரோக்கியமாக வந்திருக்கு. ஆனால் ரெண்டும் வந்து இந்த ஏலைக்கும் இது ஒன்றா தான் வச்சோம். இது பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வந்துச்சு. இது வந்து போதுமான வெளிச்சம் கிடைக்காதனால கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டுருக்கு. அடுத்தது உள்ளே இப்போ தான் அதே வளருது. ஒரு வேப்பங்கன்று வந்து இங்கே வளருது. பக்கத்தில் வந்து ஒரு குண்டு மல்லி செடியும் இருக்குது. இதில் இங்கே வந்து ஒரு முருங்கை மரம் கட்டிங்ஸ் வச்சோம். ஃபுல்லாக அப்படியே கலக்கி நுணுக்கு வந்து அவ்வளோ வந்து துளிர் வந்துருக்கு சூப்பராக. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் லெமன். இது வந்து சைஸே வந்து ஒரு 2 அடி தான் வளரும். அதுலேயே வந்து நம்மளுக்கு லெமன் காய்க்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் வாங்கிட்டு வரும்போதே பூவோடு தான் வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து இதில் காய்களை எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மல்லி செடி தான். ஒரு 3-4 செடி இருக்குது. சில நொச்சி வந்து மெயினாக வந்து கொசு வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம். ஈவினிங்கில் வந்து ஒரு சாம்பிராணி கொளுத்திட்டு கூட அந்த இலையில் வந்து போட்டால் வந்து கொசுக்கள்லாம் ஓடிடும். இது வந்து புங்கா மரம்னு சொல்லுவாங்க. சில புங்கா மரம் வீட்டில் இருந்தாலே வந்து அவ்வளோ ஒரு நல்லது. வந்து இதுவும் ஒரு மெடிசனல் பிளான்ட்டு. நல்லா காற்று சூப்பராக வரும் இதில். இது பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்து மரம். இது நல்லா எவ்வளோ கனமாக இருக்குன்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த மரம் தான் எங்கள் வீட்டுக்கே வந்து அவ்வளோ நிழலும் காற்றும் வந்து அதிகமாக தர மரம். இது பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே பச்சை பசேல்னு பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் பார்த்திங்கன்னா மாமரம் வந்து ஒரு 6 வருஷமாக இருக்குது. இந்த வாட்டி உண்மையிலே செம்மையாக காய்ச்சிருக்கு. பார்த்து நல்லா கொத்தாக காய்ச்சிருக்கு. இந்த 2வது வாட்டி மறுபடியும் காய்க்குது இது. சரி, அந்த பலாக்கன்று வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு 1.5 வருஷமாக இருக்குது. நட்டாலேருந்து இலையே வரல. இப்போ தான் வந்து ஒரு 6 இலை வந்திருக்கு. வேறே இப்போ தான் பிடிச்சிருக்கு போல் 1.5 வருஷம் கழிச்சு. பார்த்திங்கன்னா தண்டு ஒன்றும் பெருசாகலை. இப்போ தான் வந்து ஒரு புதுசாக இலைகளே வந்திருக்கு இதில். அடுத்து நம்ம வீட்லேயே கொட்டையை போட்டு வளர்ந்தது தான் இந்த மாங்கன்று வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு. இது வந்து நம்ம வாங்கின சேனக்கிழங்குல 2-3 முளைச்சிதுன்னு சொல்லிட்டு இதில் அப்படியே நட்டு வச்சோம். பார்த்திங்கன்னா நல்லா வருது. அதிலே வந்து ஒரு கோவக்கொடி வாங்கிட்டு வந்தோம் 100 ரூபா கொடுத்து. அது தண்டு பாருங்கள் எவ்வளோ வேணும். அது வந்து கட்டிங்ஸ்லேருந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. உண்மையாக கொடி வந்து சூப்பராக வருது. முருங்கை கிளை வந்து தொட்டியில் வச்சுருக்கோம் நாங்கள். இப்போதைக்கு சீக்கிரமாக துளிர் விட்டுதுன்னா இதையும் வந்து, ஏன்னா முருங்கை மரம் ஒன்றும் நம்ம வீட்டில் வளரவே மாட்டேங்குது. 2-3 வந்து வளர்த்தோம், எல்லாம் வந்து இறந்துடுச்சு. ஆக்சுவலாக இங்கே ஒரு ரஸ்தாளி கன்று வச்சுருக்கோம். ரொம்ப நாளாக வந்து அப்படியே இருக்குது. வெளிச்சம் இல்லாதனால வளரலையான்னு தெரில. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்துட்டு வேறு இடத்துல மாற்றலான்னு இருக்கோம். இது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ராம் சீதா. சில இடையில வந்து ஒரு 3 பழம் காய்ச்சிது. பட்டு அணிலே வந்து சாப்பிட்டுச்சு எல்லாத்தையுமே. நம்மளுக்கு இன்னும் ஒரு பழம் கூட கிடைக்கல இதில். இந்த தொட்டியில் வந்து நம்ம அவரைக்கொடியும் பாவக்கொடியும் ஒன்றா போட்டிருக்கோம். இதுவும் வந்து நல்லா வளமாக வந்திருக்கு. ஆக்சுவலாக மேலேயே ஏறிடுச்சு. இது வந்து கோல்டுக்கு ரொம்ப அவ்வளோ நல்லது. நிறைய இடத்துல கிடைக்கலன்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கற்பூரவள்ளி செடி தான் அது. இங்கே வந்து இன்னொரு செவ்வாழை கன்று இருக்குது. இதுவும் வந்து இலை வருது. இங்கே வந்து எல்லாமே வெளிச்சம் இல்லாதனால கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பர் செடி. எல்லாருக்கும் பிடிச்ச பழம் இது, ஆப்பிள் செடி. ஆக்சுவலாக இது வருமானம் அப்படின்னு டவுட்டு தான் வாங்கினிருந்தோம். பார்த்தீங்கன்னா புது இலைகள் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
கண்டிப்பாக ஆப்பிள் காய்ச்சிதுன்னா ஒரு பெரிய அப்டேட் வீடியோ போட்டுருவோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிலோன் பசலை. இது கூட நம்ம நிறைய வச்சுருக்கோம் வீட்டில். ரொம்ப வந்து மருத்துவ குணம் வாய்ந்த செடி தான். இதுவும் கீரை வந்து நம்ம சமைச்சு சாப்பிடக்கூடியது தான் இது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து நாட்டு கொய்யா மரம். நல்லா காய் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மரம். ஆனால் பட்டு லேட்டாக வந்து பழுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு. பிஞ்சு கூட காட்டுறோம் பாருங்க, எவ்வளோ பிஞ்சு வச்சுருப்பாங்க இந்த இடத்துலையே. இந்த மரத்தில் தான் வந்து அவரைக்கொடி இந்த வாட்டி செம்ம காய் காய்ச்சி. இந்த மரத்தில் சுற்றி தான் தண்டு பாருங்கள், அவரைக்கொடியோட தண்டு. இன்னும் செடி வந்து உயிரோடு தான் இருக்குது. பட்டு மறுபடியும் காய்க்குமான்னு தெரில. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக அவரைக்கொடி தான் மேலே சுற்றிட்டுருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு லெமன் செடி. நல்லா சூப்பராக ஹைட்டாக வந்திருக்கு. இது நிறைய கிளைகள்லாம் வந்திருக்கு. பின்னாடி கூட பார்த்திங்கன்னா ஒரு கிளைகள்லாம் இருக்குது. அதிலே வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற ரொம்ப இலை செடியும் இருக்குது. எவ்வளோ செழிப்பாக வந்துருக்கு பாருங்கள். நம்ம இதில் தான் கட் பண்ணி நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகே, நம்ம மாடி டூர் பார்த்துட்டு இப்போ வந்து கீழே நம்ம வீட்டு கீழே இருக்க எல்லா செடிகளும் வந்து ஒரு டூராக பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து எவ்வளோ மரங்களும் வந்து செடிகள்லாம் நம்ம நிறைய வச்சுக்கிறதுக்குள்ள பார்த்துருப்பீங்க. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நம்ம கார்டனில் என்ன அப்டேட் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு அப்டேட் வீடியோ போட்டே இருப்போம் ரெகுலராக. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்டன் வீடியோஸ் வந்து ரெகுலராக இனிமேல் வந்து வந்துட்டுருக்கோம். முக்கியமாக இந்த லாக்டவுன் போட்டாங்க. இனிமேல் ஃபுல்லில் வந்து ஃப்ளெட்ஜாக நம்ம கார்டனை வந்து அப்டேட் பண்ணுறது, புதுசாக ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, அது மாதிரி நிறைய பண்ணலான்னு இருக்கோம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உடனே வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, டாடா, பை பை.